அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 2026ஆம் ஆண்டிற்கான நிறைய கவர்மெண்ட்லேருந்து நிறைய விவசாயிகளுக்கும் சரி, ஏழை எளிய மக்களுக்கும் சரி, குடும்ப ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் சரி நிறைய மகிழ்ச்சிகரமான ஸ்கீம் அப்டேட்லாம் கொடுத்துட்டே வராங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஸ்கீமை பற்றின அப்டேட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே டைட்டில்லே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச்ஏஏஒய் இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு வரக்கூடிய தீபாவளி அன்று தீபாவளி பரிசாக ரூபாய் 5000 வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க, ஆணையும் விட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 5000 உதவித்தொகையை, இந்த பரிசு தொகையை, தீபாவளி பரிசை எப்படி நம்ம வாங்கணும், இதுக்கு என்னென்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், காண்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே முழு ஸ்கீமுமே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5000 ரெடியா இருக்குங்க. சரிங்களா? தமிழ்நாடு அரசின் சூப்பரான மகிழ்ச்சிகரமான ஒரு திட்டம் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இது என்ன ஏது அப்படின்றத தெளிவா பார்க்கலாங்க. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரேஷன் கார்டு ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 உதவித்தொகை நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பரிசு பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தீபாவளி பரிசு சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவித்திருந்தார். ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்தார். இது போன்ற சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் அட்டைகளுக்கு ரூபாய் 5000 தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான தமிழ்நாடு அரசு ரூபாய் 10,000 கோடி செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காத்திருக்கும் தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு
ரூபாய் 5,000 வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைத்தன்று இந்த பரிசு தொகை கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எந்த விதமான அப்ளிகேஷனும் தேவையில்லை இதுக்கு. ஸோ நீங்க உடனே போயிட்டு வாங்கிக்கலாம். இதற்கான டோக்கனும் இந்த வாரத்திலிருந்து டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோக்கன் விநியோகம் செய்யப்படும் மாவட்டங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.